இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் என்ன பேசினாரு? நிஜமாவே அவரோட புள்ளி விவரம் எல்லாமே அதில் தப்பு. தமிழ்நாடு 200 சூச்சம் தான், பாண்டிச்சேரி 400 சூச்சம் கிரைம் ரேட்ல. அப்போ அது சிலாகிச்செல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஒன்று, மதுவிலக்கு பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. அது ஃபுல் அண்ட் ஃபுல் மது. ரேஷன் கார்டு அங்கே இருக்கு, ரேஷன் கடை இருக்கு. சில இடங்கள்ல ரேஷனுக்கு போயெல்லாம் பணம் கொடுக்குறாங்க. அது என்ன காரணம்னா அது யூனியன்ங்க. விஜய் என்ன பேசினாரு? திமுக எதிர்க்கப்பட வேண்டிய கட்சி. தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில் NDA, பாண்டிச்சேரியில ரங்கசாமி தலைமையில NDA. அதான பாயிண்ட். காமன் ஃபேக்டர் BJP. அங்க என்ஆர் காங்கிரஸ். அப்போ அதிமுக என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி தானே நீங்க எதிர்க்கணும். திமுக அங்க ஏத்து என்ன பயன் இருக்கு? அது மட்டும் இல்லாம அங்க உள்துறை நமச்சிவாய் BJP கிட்ட தான் இருக்கு. போலீஸ பாராட்டுறாரா, நான் பாஜக எதிர்க்கிறாரு. போலீஸ் மினிஸ்ட்ரியை கையில வச்சிருக்கிறது பாஜக. எனக்கு புரியவே இல்லாத பாண்டிச்சேரியில போய் எல்லாத்தையும் பேசுறாரு. திமுக மட்டும் நம்பாதீங்கிறாங்க. திமுக எங்க ஆட்சியில இருந்தாங்கன்னு எனக்கே தெரியல. பாண்டிச்சேரிக்கு போனோன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குங்க. அதிமுக பொதுக்குழு என்ன சார் உணர்த்துகிறது? பொதுக்குழு ஒப்புதல். இனிமேல் இன்னொரு பொதுக்குழு கூடினா தான் கூட்டணி மாற்ற முடியும். சோ அந்த இடத்துல ஸ்பெகுலேஷனே இனிமேல் கிடையாது. அதாவது அதிமுக BJP விட்டு வெளியில வந்துரும், தாவேக அதோட சேர்ந்துரும், பிற கட்சிகள் சேர்ந்துரும். அந்த பேச்சுக்கே இடமில்லை. OPS கட்சி ஆரம்பிக்க முடியாது. கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு ஜனநாயக நாட்டுல யாரும் ஆரம்பிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல. கட்சி ஆரம்பிச்சா அதிமுக சேர முடியாது. கட்சி ஆரம்பிச்சா உரிமை மீட்பு குழு வச்சிருக்க முடியாது. உரிமை மீட்பு குழு வச்சிருந்தா கட்சிக்குழு சேர முடியாது. தனியா கட்சி ஆரம்பிச்சு தனியா நிக்கலாம், ஒரு ஆப்ஷன். திமுக சேரலாம், ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் விஜய் OPS அப்படின்னு ஒரு கூட்டணி அமைந்தால் பல இடங்கள்ல அதிமுக ஒரு மூன்றாவது இடத்துக்கு தலையிட மாட்டாங்களா அப்படிங்கிற அது எடப்பாடிக்கு எப்படிங்க தெரியாம இருக்கும்? அவ்வளவு பெரிய அரசியல்வாதிக்கு எடப்பாடி எதற்கும் துணிந்து விட்டாருன்னு நான் நினைக்கிறேன். சும்மா ஒருங்கிணைக்கணும் அது எங்களுக்கு தெரியுங்க. ஒருங்கிணைக்கணும்னு 8 தொகுதி இருக்கு மதுரையில. BJPக்கு 3 கொடுத்தாச்சுங்க. 5 அதிமுக நிக்குது. இந்த 5 தான் நிக்குது. OPS TTVயும் ஏதோ ஒரு வகையில NDAவிலையோ இல்ல அதிமுகலையோ எப்படியோ அகாமடேட் ஆயிட்டாங்கன்னா அவங்க ஆளுக்கு ஒண்ணு கேட்பாங்கல்ல. அப்போ OPS TTV வரக்கூடாதுன்னு நினைக்கிறது யாரா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. மதுரையில இருக்கிற செல்லூர் ராஜுவோ இல்ல ராஜன் செல்லப்பாவோ இல்ல உதயகுமாரோ. ஏன்னா அவங்க அடிப்படையில எல்லாம் நீங்க கை வைக்கிறீங்க. இந்த காங்கிரஸ் தாவே கேட்ட எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாதுங்க. ஏன்னா சிம்பிள் ரீசன் என்னன்னா, காங்கிரஸ் தாவேக்காக்கு போனாலும் தேராது, திமுக இருந்தாலும் தேராதுதான். யாராவது ஒருத்தங்க ஜெயிக்க வச்சாதான் உண்டு. அப்ப எதுக்காக காங்கிரஸை வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு நேஷனலா சரி பெரிய பார்ட்டி, நேஷனல் பார்ட்டி. ரியாலிட்டி உடைச்சு பேசிட்டீங்க. பக்காவான ரியாலிட்டி இதுதான். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் இருந்தார். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம் தாமரை சார். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அதிமுகவுடைய பொதுக்குழு நடந்துகிட்டு இருக்கு. கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கான முழு அதிகாரத்தை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி எடப்பாடிகள் ஒரு பக்கம் எதிரிகளோடும் மறுபக்கம் துரோகிகளோடும் போராடி கொண்டிருக்கிறார்கள். சாக்ரட்டிஸ்கே விஷம் கொடுத்து விட்டார்கள், பல புரூட்டஸ்கள் கத்தியோடு அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வரலாற்று பூர்வமான பேச்சை வளர்மதி பேசியிருக்காங்க. அதிமுக பொதுக்குழு என்ன சார் உணர்த்துகிறது? எப்படி போய்கிட்டு இருக்கு? உங்களுடைய பார்வை என்ன? இது வழக்கமாக நடக்கக்கூடிய பொதுக்குழுவா இல்ல இந்த பொதுக்குழு எதுவும் ஸ்பெஷலா இருக்கு நீங்க எதுவும் பாக்குறீங்களா? அரசியல் சூழல்ல முக்கியத்துவம் பெற்றதுதான். ஏனென்றால் தேர்தல் வர இருக்கிறது. அதுக்கு முன்பு நடக்கக்கூடிய இந்த 5 ஆண்டு காலத்திற்கான ஒரு நிறைவு பொதுக்குழு செயற்குழு அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். பொதுக்குழு தீர்மான விவரங்கள் வந்துவிட்டன. தீர்மானங்கள்ல ஒரு முக்கியத்துவத்தை அவர்கள் சுட்டி காட்டி இருக்கிறார்கள். என்னன்னா, பாரதிய ஜனதா கூட்டணி அந்த கூட்டணிக்கு ஒப்புதல் அளித்து செயற்குழு தீர்மானம் போட்டிருக்கு. அதாவது 2/5/2025 அன்று அதற்கு பொதுக்குழு ஒப்புதல் அளிக்க வேண்டியது அவசியம். எனவே அந்த ஒப்புதல் அதான் முதல் தீர்மானம். ஆக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அது அப்படி தொடர்கிறது.
பொதுக்குழு ஒப்புதல். இனிமேல் வந்து இன்னொரு பொதுக்குழு கூடினா தான் கூட்டணி மாற்ற முடியும். ஓகே சோ அந்த இடத்துல ஸ்பெகுலேஷனே இனிமேல் கிடையாது. ஓகே ஓகே அதாவது அதிமுக பிஜேபி விட்டு வெளியில வந்துரும், தாவேக அதோட சேர்ந்துரும், பிற கட்சிகள் சேர்ந்துரும், அந்த பேச்சுக்கே இடமில்லை. ஓகே அதை நம்ம அழுத்தம் திருத்தமா இதுல புரிஞ்சுக்கிடலாம். ம். அடுத்ததுதான் நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்டது, அதாவது திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமை, தேசிய அளவுல பாரதிய ஜனதா தலைமை. இந்த ஆமா. கூட்டணியில பிற கட்சிகளை சேர்த்துக் கொள்வதற்கான அதிகாரம், ஏனென்றால் இனிமேல் பொதுக்குழு செயற்குழு தேர்தலுக்கு முன்பு கூட்ட முடியாது. எனவே பிற ஆமா. கட்சிகளை சேர்ந்து கொள்வதற்கான அதிகாரத்தை கொடுத்தே ஆகணும். ஆ. அது எடப்பாடி பழனிசாமி முடிவுக்கு உட்பட்டது. அப்படிதான் வந்து தீர்மானம் 2 சொல்கிறது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவுக்கு உட்பட்டதுன்னா அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு நம்ம யூகிக்க முடியும். ம், ம். இப்ப அதிமுக இன்றைய கால சூழ்நிலையில ஒருங்கிணையணும், ஓபிஎஸ் சேரணும், டிடிவி சேரணும், சசிகலா அம்மா சேரணும், அண்ணாமலையே அதான் வலியுறுத்துறாரு, 2 முறை வந்து அமித்ஷா போய் பார்த்தாச்சு, இப்படியான ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கும்போது அது எடப்பாடி பழனிசாமி முடிவுக்கு என்றான போது இவர்கள் யாரையும் சேர்த்துக் கொள்ள போவது இல்லைங்கிறதா அவரோட முடிவு. டோர் க்ளோஸ்டு. டோர் க்ளோஸ்டு. ஏடிஎம்கேக்குள்ள டோர் க்ளோஸ்டு. என்டிஏக்குள்ள வரலாம். என்டிஏக்குள்ள வரலன்னா திருப்பியும் அந்த இடம் வந்து இடிக்கும் இல்லைங்களா? அதாவது ஓபிஎஸ் லிட்டிகன்ட் அவரு. ஆமா. அப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சு என்டிஏக்குள்ள போனாருன்னா அதிமுக லிட்டிகேஷனே முடிஞ்சு போச்சே. ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தாலும் பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. அவங்க ஏதோ சுயேட்சை சின்னத்திலயோ தாமரை சின்னத்திலயோ போட்டி போட்டாலும் சரி சரி, இந்த இடத்துல இடைமறிச்சிடுறேன். என்டிஏக்குள்ள அவர் வந்துட்டாருங்க, ரைட்டு. என்ன பேனர்ல வருவாரு? அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் கட்சியா மாறலாம். கழகம் கட்சியா மாறினாலும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் தானே. அப்போ ஆமா, கழகம் தான். அப்ப இன்னும் மீட்கப்படுவதற்கு உரிமை இருக்குங்களா? இருதே. ஓகே. ஒரு கட்சியை வந்துங்க, கட்சியோட போக்கையோ அன்றாட நடவடிக்கையோ தீர்மானிக்கிறது செயற்குழுவும் பொதுக்குழுவும் தானே. ஆமா. பொதுக்குழு தானே சுப்ரீம் பாடி. எஸ். அப்ப பொதுக்குழு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொன்ன பிறகு இவர் எங்க இருந்து உரிமையை மீட்பாருன்ற? ஓகே. உரிமை எதுவும் இழக்கப்படவில்லைங்கிறதான பொதுக்குழுவோட தீர்மானம். எஸ். அப்போ கழகமா மாத்தினாலும் குழுவா மாத்தினாலும் அதுக்கு இடம் இல்லை. என்டிஏல சேரலாம், நீங்க சொன்ன மாதிரி ஒரு சுயேட்சை சின்னத்துல நிக்கலாம், கட்சி ஆரம்பிக்க முடியாது. கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு அந்த லிட்டிகேஷன் கிளைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே. ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிக்க முடியாது. அப்படி கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு ஜனநாயக நாட்டுல யாரும் ஆரம்பிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல. இல்ல, அப்படி ஆரம்பிச்சா அதிமுக உரிமை கோர முடியாது ஓபிஎஸ் அவர்களால். அந்த உரிமை மீட்பு குழுங்கிறது அடிபட்டு போயிடும். ஓகே. கட்சி ஆரம்பிச்சா அதிமுக சேர முடியாது, கட்சி ஆரம்பிச்சா உரிமை மீட்பு குழு வச்சிருக்க முடியாது, உரிமை மீட்பு குழு வச்சிருந்தா கட்சிக்குழு சேர முடியாது, கூட்டணிக்குள்ளேயும் சேர முடியாது. யோசிச்சு பாருங்க தாமரை, எப்படி சாத்தியம் இது? வாய்ப்பே கிடையாதுதான். சார், அப்படின்னா ஓபிஎஸ்க்கு என்ன சார் ஆப்ஷன்? ஓபிஎஸ்க்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கா? அவர் வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சு தனியா நிக்கலாம், ஒரு ஆப்ஷன். திமுக சேரலாம், 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் தாவேக்கால வந்து ஒரு கூட்டணி வைத்து சீட்டுகள் வாங்கலாம். இதை தாண்டி என்ன ஆப்ஷன் இருக்கு? சோ சார், நீங்க சொல்றத பார்த்தா அதிமுகக்குள்ளேயும் ஓபிஎஸ் அவர்களால சேர முடியாது, என்டிஏ கூட்டணிக்குள்ளேயும் ஓபிஎஸ் அவர்களால சேர முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்களா சார்? அதானே உண்மை. ஓகே சார். சார், நான் வந்து 2021க்கு நான் போகணும்னு நினைக்கிறேன் சார். லீலா பேலஸ் ஹோட்டல்ல டிடிவி தினகரனுக்கு வெறும் 15 சீட்டு கொடுத்தா போதும், திமுக வந்து ஒரு ஃபுல் மெஜாரிட்டிக்கு ஆட்சி வர முடியாது, அட்லீஸ்ட் வந்து ஒரு தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்பு இருக்குன்னு அமித்ஷாவே சொன்னாரு. 21ல ரியாலிட்டி அது. ஆனா 26 கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் சசிகலா அவர்களும் வெளியே போயாச்சு. இப்ப செங்கோட்டையனும் வெளியே போயிருக்காரு. அதிமுகவுக்கு இது பலவீனம் இல்லையா? அது மட்டும் இல்லாம இவங்களால ஜெயிக்க முடியாது, ஆனா தோற்கடிக்க முடியும் இல்லையா? இத வந்து அமித்ஷா வந்து எப்படி பாப்பாரு? அமித்ஷா பாக்குறத பத்தி அதிமுக கவலைப்படலன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் காமன் மேன்ஸ் ஒப்பீனியன் தான். நம்ம எல்லாரோட ஒப்பீனியனும் அதுவா தான் இருக்க முடியும். எஸ், ஆமா. ஒரு கட்சிங்கிறது வந்து எல்லா உட்கட்சி எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க, உட்கட்சியில பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஒருங்கிணைப்பு இருந்தா தான் வெற்றி பெற முடியும். இது வந்து பச்சை பிள்ளை கூட தெரிஞ்ச விஷயம் தானே. பழுத்த அரசியல்வாதி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் அவர் அதுக்கு இஷ்டப்படல. ஓகே. இப்போ 21 கரெக்டுங்க, 15 சீட்டு டிடிவிக்கு, 10 சீட்டுன்னே வச்சுங்களேன். 10 சீட்டு விட்டு கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி தயாராவாரு? அப்ப அவருக்கு கட்சியில வந்து அவரோட ஹோல்டே போயிருங்களா? அதுல எடப்பாடியே போராடி ஒரு ராஜ்யசபா சீட்டு தர்மருக்கு வாங்கினது தாங்க. அவரே கூட அதை சொன்னாரு, நான் சொன்ன கேண்டிடேட் யாரையுமே போடல, அப்புறம் எப்படி தென் மாவட்டங்களை வெற்றி பெற முடியும்னு தான் சொன்னாரு.
சொன்னாரு. அதாவது இந்த பிரச்சனைங்கிறது இன்று நேற்று இல்ல. இது Okay. 2016 ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகுல இருக்கிற விஷயம்தான். ஆமா. ஜெயலலிதா இயற்கை எழுதினாங்க, ஓபிஎஸ் முதல்வர். ஓபிஎஸ் முதல்வர் பதவியிலிருந்து தூக்கணும்னு சசிகலாமா சொன்ன பிறகு அவர் சசிகலாமா தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள் அதிமுக இதுல எம்எல்ஏ கூட்டத்துல. அதுக்கு பிறகு ஓபிஎஸ் தர்ம யுத்தம் தொடங்கினாரு. அதுல இருந்து இன்னைய வரைக்கும் அது தர்ம யுத்தமா தானே தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு கட்சிக்குள்ள இருந்து தர்ம யுத்தம், இல்லைன்னா கட்சிக்கு வெளியில இருந்து தர்ம யுத்தம். அதை தாண்டி வேற என்ன இருக்கு? ஓபிஎஸ் கட்சிக்குள்ள நிச்சயம் சேர்க்க மாட்டாரு. என்டிஏ கூட்டணிக்குள்ள சேர்க்கல அப்படின்னா திமுக வீழ்த்தணுங்கிற ஒரு நோக்கம் அடிபட்டு போயிருமே சார். பிரிஞ்சு போனாங்க அப்படின்னா திமுகவுக்கு சாதகமாக போய் முடியும். சரி, என்டிஏ கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் பல காம்ப்ரமைஸ் தயாராயிட்டாரு. அது சுயேட்சை சின்னத்திலே போட்டி போட தயாரா இருக்காரு. ஒரு சீட் 2 சீட் வாங்கிட்டு கூட நிக்க தயாராயிட்டாரு. அப்பவும் அவங்க ஜெயிப்பான்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? அதிமுக வேலை பார்க்குமா? அதுக்கு அதிமுக தொண்டர்கள் அப்படி வேலை பார்த்திருந்தா ராம்நாட்ல ஜெயிச்சிருக்கணும்ல அவரை. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளினார்ல சார். ஆமா, 3வது இடமும் 2வது இடமும் சேர்ந்தா ஜெயிச்சிருக்கலாம்ல. இப்போ 3வது இடத்துக்காரங்க 2வது இடத்துக்கு ஓட்டு போட்டுருக்கணும்ல. சரி, திமுக தானே அங்கேயும் பொது எதிரி. ஆமா, ராம்நாட்ல திமுக நிக்குது, பொது எதிரி. வீழ்த்தணும், ஓபிஎஸ் நிக்கிறாரு. அதிமுக தொண்டர்கள் அவருக்கு வேலை பார்த்து ஓட்டு போட்டிருந்தா அதிமுக 3வது இடத்துக்கு போயிருக்காது, ஓபிஎஸ் 2வது இடத்துக்கு வந்திருக்க மாட்டாரு, ஜெயிச்சிருப்பாரு. ஆமா. ஏன் அப்ப அதிமுக தொண்டர்கள் வேலை பார்க்கல அப்படின்னா அவங்க ஓபிஎஸ் தங்களில் ஒருவராக கருதவில்லை, அவ்வளவுதானே. அவர் இத்தனைக்கும் அந்த கம்யூனிட்டி, அங்க இருக்கிற டாமினன்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் முக்குளத்தோர், அவருக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். இதே அனாலஜி தானே தேனியிலையும் தங்க தமிழ் செல்வன் எப்படி ஜெயிச்சாருன்ற. சரி, டிடிவி நிக்கிறாருங்க, பாப்புலர் லீடர் அவரு. அவர் முக்குளத்தோர் கம்யூனிட்டி, ஓபிஎஸ் ஹோம் பஸ்டின் தேனிங்கிறது அவரோட சொந்த தொகுதி. அப்போ அதிமுக டிடிவிக்கு ஓட்டு போட்டிருந்தா தங்க தமிழ் செல்வன் தோத்துருக்கணும்ல. தங்க தமிழ் செல்வனும் எக்ஸ் ஏடிஎம்கே, எக்ஸ் ஏஎம்எம்கே திமுக வேட்பாளர். அப்போ பொது எதிரியை வீழ்த்தணுங்கிற இதே கான்செப்ட்ல அவர் ஏன் ஜெயிக்கலன்னு கேட்கிறேன். அதாவது டிடிவி ஏன் ஜெயிக்கல, ஓபிஎஸ் ஏன் ஜெயிக்கல, என்ன காரணம்னா அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடுறது இல்ல. சரி, ஒரு சாதாரணமான ஒரு கணக்குங்க. ஒரு வாக்கு சாவடிக்கு 1000 பேர் வாக்காளர்கள் சராசரி. 1000 பேரை நீங்க கேன்வாஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு குறைஞ்சபட்சம் 50 ஆக்டிவ் ஒர்க்கர் வேணும். சரி, 20 ஆக்டிவ் ஒர்க்கர் வேணும்னு வச்சுக்கோ மினிமம். ஆவரேஜ் பூத் கமிட்டி 15-20 தான் இருக்கு. ஆளுக்கு 50 ஓட்டு, 20 பேர் சேர்ந்தா 1000 ஓட்டு. கேன்வாஸ் பண்றதா, ஓட்டு எவ்வளவு பேர் போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த 20 பேர் கொண்ட குழு டிடிவி கிட்டையும் ஓபிஎஸ் கிட்டையும் தேனியிலையும் ராம்நாட்லயும் இருக்க வழி இல்ல. அது அதிமுக தானே இருக்கும், திமுக இருக்கும். இப்ப அவன் வேலை பார்க்கறது இல்லைங்கிறது தான் தெளிவா தெரியுதுங்களே. சரி, என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ் நிக்கிறாரு, அவருக்கு 2 தொகுதி கொடுத்தாச்சுங்க. பிஜேபி தொகுதியிலேயே அவர் விட்டு கொடுத்துறாங்க. பிஜேபிக்கு அதிமுக 40 தொகுதி கொடுக்குது, 30 தொகுதி கொடுக்குது. அதுல இருந்து விட்டு கொடுத்தாச்சு. நீங்க சொல்ற கான்செப்ட் தான், பொது எதிரியை தோக்கடிக்கணும், வாக்கு சிதறக்கூடாது. ரைட்டு, ஏற்கனவே பொது எதிரியை தோக்கடிக்கணுங்கிற விஷயம் மக்களவை தேர்தலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்ப ஏன் அது ஒர்க் அவுட் ஆகல? ஏன்னா இந்த பூத் கமிட்டியில இருக்கவன் வேலை பார்க்க மாட்டான். ஓகே சார், அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளேயும் ஓபிஎஸ் அவர்களுக்கு டிடிவி அவர்களுக்கு இடம் கிடையாது. அதாவது அவர் இடம் பெற்று வந்தாலும் வெற்றி கிடையாது. அதிமுக அந்த வெற்றிக்கு பாடுபடாது. ஓகே சார். சார், அப்படின்னா விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. விஜய் தலைமையில ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டணி அமைந்தால் பல இடங்கள்ல அதிமுக ஒரு 3வது இடத்துக்கு தலையிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது எடப்பாடிக்கு எப்படிங்க தெரியாம இருக்கும்? அவ்வளவு பெரிய அரசியல்வாதிக்கு எடப்பாடி எதற்கும் புரிந்து விட்டாரா சார்? அப்படிதான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி எதற்கும் துணிந்து விட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, ஒரு பழைய இன்சிடென்ட் ஒன்று சொல்றேன். 95ல புதுக்கோட்டையில ஒரு இடைத்தேர்தல் வருதுங்க திடீர்னு. பெரிய ஆன்டி ஜெயலலிதா கேம்பெயின். அப்போ கவர்னர் சென்னாரெட்டி தான் ராஜ்பவன்ல, இப்ப ரவி எப்படி இருக்காரோ அப்படி நம்ம சென்னாரெட்டி சார் இருந்தாரு. நாங்கெல்லாம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக திடீர்னு இடைத்தேர்தல் வந்துருச்சு. அப்போ மீண்டும் அதிமுக ஜெயலலிதா தலைமை இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி, அவங்க தான் ஜெயிப்பாங்க. இதே மாதிரி கட்சி பிளவு, அதாவது திமுக போக வேற கட்சிகள் களத்துல இருக்கு. அப்ப 4 முனை போட்டி வந்தா ஜெயலலிதாவுக்கு தாங்க அட்வான்டேஜ். நம்ம இப்ப போடுற கணக்கத்தான் அவ்வளவு பழுத்த ஆந்திர அரசியல்வாதியான சென்னாரெட்டி அவர்களும் போட்டாங்க. ஆரின் அதர்வேர்ட்ஸ் நம்ம தொடர்ந்து ஒரே கணக்கை தான் ஃபாலோ பண்றோம்.
1 3 4 2 2 4ங்கிற அதே கணக்கு தாங்க. அதுல சரிதான். மாற்றம்லாம் கிடையாது. எப்படிங்க அரித்மெட்டிக்ஸ் மாறும்? எஸ். அப்ப ஒரு குழு அமைச்சாரு. அதுல நான் ஒரு மெம்பர். ஓகே. ராஜாராம் அண்ணன் பழைய சபாநாயகர், அவர் ஒரு மெம்பர். இன்னும் ஒரு 3 Okay. பேருங்க, 5 பேர் குழு. டாஸ்க் என்ன அப்படின்னா, கலைஞர்கிட்ட போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி காமன் கேண்டிடேட் போடணும். கான்செப்ட் இதுதான். பொது எதிரியான அதிமுகவை வீழ்த்த காமன் கேண்டிடேட், திமுகவா கூட இருக்கலாம், அது காமன் கேண்டிடேட்டா போடணும். கலைஞர்கிட்ட போய் முதல் சுற்று பேச்சுவார்த்தை. கலைஞரா சரி அவனு சொல்லியிருக்காரா, சரி பார்ப்போம், அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையில் வச்சுக்கோனாரு. அடுத்த சுற்று, Okay. அதுக்கு அடுத்த சுற்று. அதுல நம்ம குழுவில் இருக்க 3 பேர் கரைஞ்சே போயிட்டாங்க, வரல அவங்க. போதுங்க நீங்களே பேசி முடிவு எடுத்துக்கிட்டாங்க. இழுத்ததுலேயே வெக்ஸ் ஆயிட்டாங்க. நானும் ராஜாராமன் தான் கடைசியில மிச்சம். ஓகே. சீட்டினர் வீட்டு மத்தியானம் சாயந்தரத்துக்கு மேல வாயா டிஃபன் சாப்பிட்டே பேசலான்னாரு. சரின்னு போயாச்சு. சாயந்தரம் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு, உனக்கு தெரியாதா ராஜாராம், ஷியாம், நீங்க பத்திரிக்கையாளர், உங்களுக்கு தெரியாதா, காமன் கேண்டிடேட்னு போட்டா நம்ம கட்சிக்காரனும் வேலை பார்க்க மாட்டான், சோர்வாயிருவான். புதுக்கோட்டையில பெரிய அண்ணன் என்ன நினைப்பாரு? பெரிய அண்ணன் அப்போ வந்து ரொம்ப பவர்ஃபுல் மாவட்ட செயலாளருங்க. ஆமா. பெரிய அண்ணன் என்ன நினைப்பாரு, கட்சிக்காரன் என்ன நினைப்பான்? அப்போ நாங்க ஒரு பிரமாதமான வாதம்னு நினைச்சுக்கிட்டு, அப்படின்னா ஜெயலலிதா தானே ஜெயிப்பாங்க, ஜெயலலிதா தானே ஜெயிப்பாங்கன்னு கேட்டோம். ஜெயிச்சுட்டு போட்டோம்னாரு. ஓ. எப்படி சொல்றது, ஓ. ஜெயிச்சுட்டு போட்டோம். ஏன்னா கட்சி முக்கியம். இன்னைக்கு ஜெயலலிதாவை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக நம்ம கட்சியில விட்டு கொடுத்தோம் அப்படின்னா, நாளைக்கு கட்சி வந்து அதுல கலகலப்பாகும், கரைந்து போகும். ஓகே. எல்லா தலைவர்களும் இப்படித்தான் நினைப்பாங்க, எடப்பாடியும் அப்படித்தான் நினைக்கிறாரு. ஓகே. இத முதல் கூட்டத்திலே பேசியிருக்கலாமே சார், எதுக்கு 4 கூட்டம்? அத வெளியில வந்து ராஜாராமன் நான் சொன்னேன். ஆனா இதை முதல் கூட்டத்திலே பேசியிருக்கலான்னு, 5 கூட்டம் இருக்குன்னு. எப்பா அப்படி மென்மைப்படுத்தினா தான்ப்பா அந்த தகவல் வந்து சரியா இருக்கும். நீ ஓகே. முதல் கூட்டத்திலே எடுத்தெடுப்புல பேசினா அது ரெஃப்யூசிங்கா இருக்கும். இப்ப அப்படி இல்ல, உன்னையே அவர் கன்வின்ஸ் பண்ணிருக்காரு. ஆனா எனக்கு முதல்ல தெரியும் இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும். ஓகே. சரி, அவ்வளவு பெரிய மனுஷன், ஆந்திரா சிஎம், அவர் எவ்வளவு மாநிலத்துல கவர்னரா இருந்திருக்காரு, அவரு நம்மளை கூப்பிட்டு சொல்றாருங்கிற ஒரு மரியாதைக்கு நம்ம போனோம், அவ்வளவுதான். So, உனக்கு இது ஒரு அனுபவமா இல்லையான்னாரு. ரொம்ப Okay. பெரிய அனுபவம், அதை அப்படியே வச்சுக்கிட்டாரு, அவ்வளவுதான். ஓகே. அப்பதான் பேச்சுவார்த்தைக்கு உண்டான மரியாதை இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம்லயே பேசிட்டா அதுக்கு மரியாதை எடுத்த இருக்காது. எடுப்புல வந்து பெரிய தலைவர்கள்லாம் ரெஃப்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. அமித்ஷாவும் அப்படிதாங்க, அவரு எவ்வளவு சீனியர் லீடர். எஸ். எடுத்த எடுப்புல ஓபிஎஸ் ரெஃப்யூஸ் பண்ணிடுவாரா, இல்ல அண்ணாமலை ரெஃப்யூஸ் பண்ணிடுவாரா? நிச்சயம் மாட்டாங்க. அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணி, அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி, அதுக்கு வந்து முழு மனதோட ஒப்புதல். அதானே இதுல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஆமா. அது ஓகே தானே, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாதுல யாருக்கும். நிச்சயம் சந்தேகமே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், அதிமுக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு இருக்கு, பிஜேபி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு இருக்கு, சில ஏரியாக்கள்ல செல்வாக்கு இருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல. சரி, ஆமா. ஹிந்து பத்திரிகைலங்க நேத்து ஒரு பெரிய இது போட்டிருந்தாங்க, புள்ளி ஒரு பட்டியல் ஆமா. பார்த்திருப்பீங்க. அதுல வந்து பல தொகுதிகள், குறிப்பா மதுரை சவுத்து, திருப்பரங்குன்றம், ஆமா. மதுரை சுத்தி இருக்கிற தொகுதிகள், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஆவரேஜா பிஜேபிக்கு 20% ஓட்டு இருக்குங்கிறத 2024 தேர்தலை வச்சு அவங்க போட்டிருக்காங்க. ஓகே. ஆவரேஜா ஆவரேஜா மதுரை சவுத்துல 30% இருக்கு, 30 பிஜேபிக்கு. சரி, போன தேர்தலில் எவ்வளவு? இதே மாதிரி பிஜேபி என்ன தனியா போட்டி போடுது 2024. 2016 தனியா போட்டி போடும்போது எவ்வளவு, அதையும் போட்டிருந்தாங்க. அது ஆவரேஜா 2%, ஜஸ்ட் 2ல இருந்து 20க்கு வந்திருக்காங்க ஒரு கட்சி. அப்போ அதிமுகவும் இந்த கணக்கை போட்டிருக்கும்ல. ஓகே. அப்போ மதுரையில அவங்க ஒரு 8 தொகுதிக்கு தாங்க கால்குலேஷன் போட்டிருந்தாங்க. ஏன்னா சில தொகுதிகள் வேற மாவட்டத்துக்கு போயிருச்சுங்கிறதுனால 8 தொகுதியில 2 தொகுதியோ 3 தொகுதியோ பிஜேபி விட்டு கொடுத்தாலும் மிச்சம் இருக்கிற 5 தொகுதியில நம்ம ஜெயிக்கலாம். ஏன்னா அவங்ககிட்ட 20% இருக்கு, நம்மகிட்ட 20% இருக்கு, ஆக மொத்தம் 40%. இதான் கணக்கு. கணக்கு பலிக்குமான்லாம் தெரியாது. ஆனா ஒரு அரித்மெட்டிக்ஸ் வச்சு தானங்க பாலிடிக்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்போ நேரேட்டிவ் பெர்செப்ஷனை தாண்டி என்ன எதிர்பார்க்கறாங்க? ஏங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லாரையும் ஒருங்க இணைச்சா தானங்க வெற்றி பெற முடியும். ஒருங்கிணைச்ச பிறகு வர்ற ட்ரபிள் இதே மாதிரி எடுத்துங்க. 8 தொகுதி ரைட்டுங்க, பிஜேபிக்கு 3, அதிமுகவுக்கு 5. இந்த அதிமுகவுக்கான 5ல வந்து எவ்வளவு வந்து ஓபிஎஸ் குரூப் கேட்கும், எவ்வளவு டிடிவி குரூப் கேட்கும்? 2 கேட்டா கூட, ஆளுக்கு 1 கேட்டா கூட, 2 கேட்டா கூட, மொத்தத்துல 2ன்னா அதிமுக எடப்பாடிக்கு இவ்வளவு நாள் விசுவாசமா இருந்தவங்க 3ஆ போயிருவாங்க. அவங்க எப்படி விடுவாங்க? பிஜேபிக்கு 3 கொடுத்தாச்சுங்க, 8 தொகுதி இருக்கு மதுரையில, 3 கொடுத்தாச்சு, 5 வந்து அதிமுக நிக்குது.
இந்த 5 தான் நிக்குது. ஓபிஎஸும் டிடிவியும் ஏதோ ஒரு வகையில என்டிஏலயோ இல்ல அதிமுகலயோ எப்படியோ அகாமடேட் ஆயிட்டாங்கன்னா அவங்க ஆளுக்கு ஒண்ணு கேட்பாங்கல்ல. நிச்சயமா. அப்போ ஓபிஎஸ் டிடிவி வரக்கூடாதுன்னு நினைக்கிறது யாரா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. மதுரையில இருக்கிற செல்லூர் ராஜுவோ இல்ல ராஜன் செல்லப்பாவோ இல்ல உதயகுமாரோ, ஏன்னா அவங்க அடிப்படையில எல்லாம் நீங்க கை வைக்கிறீங்க. நிச்சயமா. அப்புறம் எப்படி ஒருங்கிணைப்பு சாத்தியம்? சும்மா ஒருங்கிணைக்கணும் அது எங்களுக்கு தெரியுங்க ஒருங்கிணைக்கணும்னு. ஆனா எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் புதுக்கோட்டையில் கலைஞர் எப்படி காமன் கேண்டிடேட்டுக்கு ஒத்துக்கிட்டதையோ அதே கதை தான் இது. நான் பழச நினைச்சு பார்த்தேன். ஆகா இது சரித்திரம் திரும்பிக்கிட்டே தான் இருக்கு. முதல் தடவை திரும்பும்போது அது கொஞ்சம் துயரமா இருந்துச்சு. நல்ல வேளை புதுக்கோட்டையில அப்ப கேன்சல் ஆயிடுச்சுங்க தேர்தல். முதல் தடவை திரும்பும் போது துயரம், 2வது தடவை திரும்பும் போது நகைச்சுவை, காமெடி. ஓகே சார். சார் குறிப்பாக டிஎம்கே எப்படி சார் போய்கிட்டு இருக்காங்க? காங்கிரஸ் தலைமையில ஒரு பேச்சுவார்த்தை குழுலாம் போட்டிருக்காங்க. ஒரு சம்பிரதாயமான மீட்டிங்கா தான் அதை நான் பாக்குறேன். அவங்க திமுகவும் ரொம்ப களத்துல வந்து ரொம்ப வேகமா இருக்காங்க போல இருக்கே சார். நான் வந்து அவங்க ஆக்டிவிட்டிஸை பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாம் வந்துங்க திமுக 14ஆம் தேதி அவங்க இளைஞரணி கூட்டம் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னதாக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னைய தேதியில இருந்து அவங்க தேர்தல் பணியை துவங்கிட்டாங்க. அதாவது பூத் லெவல்ல ஜெனரலா கூட்டம் போட்டு அறிக்கைகளை விட்டு அது வேறங்க. இன்டென்சிவ் ஒர்க் என்ன அப்படின்னா பூத் லெவல்ல தொடங்குறது தான். அது எஸ்ஐஆர்னா இது பிஐஆர். பூத் லெவல்ல தொடங்கியாச்சு அங்க. அப்ப தொடங்கும் போது என்ன அனுகூலம் கிடைக்கும்னாங்க, ஒரு பூத்துல இருக்கிற 1000 வாக்காளர்களையும் அன்றாடம் 90 நாளைக்கு தெரிஞ்சுக்கிற அனுகூலம் கிடைக்கும். கிட்டத்தட்ட 100 நாளுங்க. 100 நாள் நீங்க வாக்காளர் இந்த ஊர்ல இருக்கீங்க, நான் தான் வந்து பூத் லெவல்ல இருக்கிற ஏஜென்ட் இல்லைன்னா பூத் லெவல்ல இருக்கிற கமிட்டி மெம்பர், உங்ககிட்ட பேசுறேன். என்ன ராமசாமி சௌக்கியமானு கேட்கறேன், என்ன ஆட்டுக்குட்டி நொண்டுதான்னு கேட்கறேன். வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்க கூடாதாப்பா அப்படின்ற. நம்மள்தாயா பாலமுருகன் இருக்காருயா, டாக்டரா இருக்காரு, அவர் தான் இப்ப மாட்டு டாக்டர். போன் அடிக்கிறேன், போய் உடனடியா நீ மாட்டை காட்டு. என்ன பால் முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்ற. இப்படி அன்றாட பிரச்சனை. இதுதாங்க டச்சிங். இதுலதான் நீங்க வாக்காளர் நெருங்க முடியும். அவன் என்ன நீட்டை பத்தியும் இல்லைன்னா வந்து எஸ்ஐஆர் பத்தியும் அரிசி இம்போர்ட்டுக்கு டாரிஃப் விதிச்சுட்டாரு ட்ரம்ப்ங்கிறத பத்தியுமா கவலைப்பட போறான்? அன்றாட பிரச்சனை. அதை தீர்த்து வைக்கக்கூடியவனும் இவன் தான். பூத் லெவல்ல இருக்க வந்தாங்க தீர்த்து வைக்க முடியும். அப்போ வந்து அதுக்கான வாய்ப்பு ஒரு 100 நாள் கிடைக்குதுங்க. 100 days. திமுகவுக்கு அட்வான்டேஜ், அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. இந்த காங்கிரஸ் வந்து மாறிடும் தாவே கேட்ட எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாதுங்க. என்ன சிம்பிள் ரீசன் என்னன்னா, காங்கிரஸ் தாவேக்காக்கு போனாலும் தேராது, திமுக இருந்தாலும் தேராதுதான். யாராவது ஒருத்தங்க ஜெயிக்க வச்சாதான் உண்டு. அப்ப எதுக்காக காங்கிரஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு நேஷனலா சரி பெரிய பார்ட்டி, நேஷனல் பார்ட்டி, நமக்கு வந்து ஆல் இந்தியா பக்காவான ரியாலிட்டி. இது 1000 பேர் 1000 விதமா சொல்லலாம். நமக்கு ஊர் நிலைமை தெரியும். சும்மா பேசிட்டு இருக்கல அர்த்தம் இல்ல. நான் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அதெல்லாம் சொல்லலாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ 20 சீட்டு 25 சீட்டு திமுக ஒரு சீட்டு கொடுக்கும், அதை வாங்கணும். ஆட்சியில பங்கு மரத்துல போய் தொங்குதான், அதெல்லாம் கிடையவே கிடையாது, ஒரு நாளும் கிடையாது. அந்த பேச்சுக்கே போக மாட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் எப்படி எக்ஸ்போஸ் ஆவாங்கன்னாங்க, அதாவது இவங்க லோக்கல் லீடர்ஸ் இருக்காங்க, அவன் வந்து டெல்லியில இருந்து வர்றவனை தங்க வச்சு விசிறி விட்டு அவனை ஏத்தி விடுறது. சொல்லுங்க, நீங்க சொன்னீங்கன்னா நம்ம கிடைக்குங்கம்மா. கடைசியில அவன் வந்து அவனுக்கு வர வேண்டிய சீட்டை இழந்துருவான். நான் இது மூப்பனார் காலத்துல இருந்து நானும் இதை பார்த்துட்டு தான் இருக்கேன். வாழப்பாடி ராமமூர்த்தி காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த டெல்லியில இருந்து வர்றவனை பிளைட்ல ரிசீவ் பண்ணி கார்ல ஏத்தி கொண்டு வந்து அவனோட ஹோட்டல்ல செக்இன் பண்ணி விட்டு அவனோடய 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா சாம்பிராணி போடுவான் தெரியுமா? பழைய படங்க. சவாலே சமாளின்னு ஒரு படம், சிவாஜிக்கு 150வது படம். அதுல பண்ணையார் இருப்பாருங்க, அவர் பேரு பகவதி, ஸ்டார் பகவதி. சின்ன பண்ணன்னு ஒரு கேரக்டர் வரும், நாகேஷ். கூடவே சாம்பிராணி போடுறவனை கூட்டிகிட்டே தான் போவார் அவர். ஒரு பெட்டியை வச்சிருப்பான் அவன், அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனா விசிறிட்டே இருப்பான். சாம்பிராணி புகையை விட்டு புகையை போடும் பாரு, அவன் விசிறிட்டே இருப்பான். பெரிய பண்ணியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்திட்டே வருவாங்க. கடைசியில தேர்தல் சவால் வந்துடும். ஏத்தி விட்டு தேர்தல் சவால்ல இந்த எதிரணி வேட்பாளர் ஜெயிச்சா என் பொண்ணு ஜெயலலிதாவை கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பந்தம் போட வைப்பாங்க.
Okay. வாய்மொழி தானையா சொல்லிடுவோம் ஏன் பாரு பகவதி. அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா நான் பெட்டியை எப்பவுமே கையோட வச்சிருக்கேன்னு பெட்டியை திறந்து ஒரு பத்திரத்தை எடுப்போம். எதுக்காக நான் இதை சொல்றேன்னாங்க, கடைசியில அந்த நாகேஷ் கேரக்டர் ஏன் இப்படி செஞ்சாங்கிறத சொல்லும். ஏன் இப்படி செஞ்சேன், கடைசியில கல்யாணம்லாம் ஆயிரும். அப்புறம் சிவாஜி ஜெயில கல்யாணம் சுபமா முடிஞ்சிடும்னு வைங்க படம். பகவதி எல்லாம் தெரிஞ்சிருவாரு. அப்ப இந்த சின்ன பண்ண கேரக்டர் கடைசியில் சொல்லும், நான் ஏன் இதெல்லாம் செஞ்சேன் தெரியுமா, ஊர்ல ஒரு பண்ணதான் இருக்கணும், பெரிய பண்ண சின்ன பண்ணன்னு கிடையாது, சின்ன பண்ணதான் பெரிய பண்ணாங்க. ஓகே, இங்க கேரக்டர்களே அப்படிதாங்க சார். நீங்க சொல்லும்போது அந்த கேரக்டர்லாம் என் மனக்கண்ண முன்னாடி வந்து போறாங்க. யார் யாரும் மனக்கண்ண முன்னாடி வந்து போறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, பழைய படத்தெல்லாம் எடுத்து ஒரு ரிவிஷன் விடுங்க, தமிழ்நாடு பாலிடிக்ஸே தெரிஞ்சிடும். ஏன்னா அது மல்லிய ராஜகோபால் படங்க, டெல்டா ஏரியா படம். அப்ப இருக்கிற அரசியல் சூழலை தானே ஒரு படத்துல பிரதிபலிச்சிருப்பாரு. அதுக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? பழைய படத்தை பொறுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசியலே புரிஞ்சிருங்க, நடப்பு அரசியல் புரிஞ்சிடும், எப்படி போகுதுங்கிறதும் புரிஞ்சிடும். இல்ல சார், அந்த டெல்லி புள்ளி விஜயை போய் சந்தித்ததெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங்கா போய்கிட்டு இருக்கு. சோ அவரை பத்தி விசாரிக்கும் போது அவர் 28 அமைப்புல ஒரு அமைப்பினுடைய தலைவர் தான். அவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய மரியாதை கிடையாது. திமுகவோட கூட்டணி பேசுவதற்கு அகில இந்திய காங்கிரஸுடைய ஜெனரல் செக்ரட்டரி தான் பேசுவாங்க. இதுவே ஒரு சம்பிரதாயத்துக்கான குழு தான், நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்வதற்காக இந்த டீம் வந்தாங்க. ஜெனரல் செக்ரட்டரி தான் கூட்டணி பேசுவாரு அப்படிங்கிற ரியாலிட்டி நமக்கு தெரியும். ஆனாலும் நாங்க உங்க கூட இருக்கோங்கிறதுக்கான சிக்னல் தான் இந்த 5 பேர் குழு அறிவாலயம் ஸ்டாலினை பார்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார், விஜய் பேச்சு தமிழ்நாடா இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியா இருந்தாலும் சரி, ஒரு டெம்ப்ளேட்ல பேசுறாரு. அந்த அளவுக்கு ஒரு பத்திரிகையாளராக பார்க்கும்போது ஒரு வசீகரம் இழந்துகிட்டே போகுது. ஒரு ரசிகர்களுக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கு, ஒரு எந்துவா இருக்கு. ஆனாலும் ஒண்ணுமே இல்லையே சார். ஸ்பீச்ல பெரிய அளவுல விஜய் மிஸ் பண்றாரு போல இருக்கே. ஒரு 7ல இருந்து 10 நிமிஷம் பேசியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அது பேச ஆரம்பிச்சாருங்க. 11 நிமிஷம் சார். 11 நிமிஷமா பேச ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் தாகமா இருந்துச்சுன்னு தண்ணி குடிச்சுட்டு நிமிந்து பார்த்தா பேச்சு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், உண்மையாவே அவ்வளவுதான் பேசினாரு. அப்புறம் நமக்கு வர்ற டெக்ஸ்ட்ல தான் முழு பேச்சையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ விஜய் என்ன பேசினாரு, திமுக எதிர்க்கப்பட வேண்டிய கட்சி. பாண்டிச்சேரியில எவ்வளவு வருஷத்துக்கு முந்தைய ஆட்சியில இருந்தது அது விஜய்க்கே தெரியாது. அவர் ரொம்ப காலமா பாண்டிச்சேரிங்கிறது நேஷனல் பாலிட்டிக்ஸ் தாங்க, காங்கிரஸ் தான் வரும். தமிழிசை அவர்கள் கவர்னர் ஆன பிறகு அந்த நியமன எம்எல்ஏக்களை போடுறதுல கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி பில்லாலங்கடி எல்லாம் பண்ணி உள்ள கொண்டு வந்து என்ஆர் காங்கிரஸ் அவரு எப்படியாவது பதவியில இருக்கும்னு நினைக்க ஒரு பெரியவர் அவர் திருப்பி பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிச்சாரு. அப்ப இன்னைக்கு தேதிக்கு அங்க என்ன இருக்குங்க, தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில் என்டிஏ, பாண்டிச்சேரியில ரங்கசாமி தலைமையில என்டிஏ. அதான பாயிண்ட். காமன் ஃபேக்டர் பிஜேபி. அங்க என்ஆர் காங்கிரஸ், இங்க வேற கட்சி. இங்க என்ஆர் காங்கிரஸ் கிடையாது. அப்போ அதிமுக என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணியை தானே நீங்க எதிர்க்கணும். திமுக அங்க எதிர்த்து என்ன பயன் இருக்கு? அப்ப திமுக எதிர்க்கிறது மூலமா இதுல பாலிடிக்ஸ் எப்படி மாறுதுன்னா, தோற்கடிக்கப்பட வேண்டியது ஆளுங்கட்சி, எப்போதும் அப்படித்தானே. இங்க திமுக தோற்கடிக்கணும்னா ஆளுங்கட்சியை தோற்கடிக்கணும். அப்ப அங்க என்ஆர் காங்கிரஸ் அதிமுக பிஜேபி கூட்டணியை தோற்கடிக்கணும். தோற்கடித்து தாவேகாவை பதவியில் அமர்த்த வேண்டும். இங்க திமுகவை தோற்கடித்து தாவேகாவை பதவியில் அமர்த்த வேண்டும். அப்ப களத்துல இன்னொரு கட்சி இருக்கும்ல ஆட்டோமேட்டிக்கா. இங்க எப்படி 3வது அணி 4வது அணி இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் 3வது அணி 4வது அணி இருக்கும்ல. அதுல திமுகவுக்கு எல்லாம் இடம் இருக்கும் அதுல. அப்ப நீங்க களத்துல இப்படியான போட்டியை உருவாக்குனீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்கு தானே சிதறுண்டு போகும். இங்க பொது எதிரியை வீழ்த்தணும், வாக்கு சிதறக்கூடாதுன்னு கான்செப்ட் சொல்றீங்க. அங்க பிறகு வாக்கு சிதறும்ல. அப்ப திமுக லாபமா முடிஞ்சிருமா போன்ற. சார், அதுவும் இல்லாம என்ஆர் காங்கிரஸ் ஆதரிக்கிறாரு, பாஜகவை எதிர்க்கிறாரு. எனக்கு புரியுது. அது மட்டும் இல்லாம அங்க உள்துறை நமச்சிவாய் பிஜேபி கிட்ட தான் இருக்கு. போலீஸ பாராட்டுறாரு, நான் பாஜக எதிர்க்கிறாரு. போலீஸ் மினிஸ்ட்ரியை கையில வச்சிருக்கிறது பாஜக. எனக்கு புரியவே இல்லாத பாண்டிச்சேரியில போய் எல்லாத்தையும் பேசுறாரு, திமுக மட்டும் நம்பாதீங்கிறாங்க. அங்க திமுக எங்க ஆட்சியில இருந்தாங்கன்னு எனக்கே தெரியல. பாண்டிச்சேரிக்கு போன உடனே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குங்க. ஏன்னா நிஜமாவே அவரோட புள்ளி விவரம் எல்லாமே அதுல தப்பு. கிரைம் ரேட் பாண்டிச்சேரியில ஜாஸ்தி. என்னன்னா டூரிஸ்ட் ஸ்டேட், நிறைய கிரைம் ரேட். 1 lakhக்கு இத்தனைங்கிறதா கிரைம் ரேட் நம்பர். ஸ்டேட் வைஸ் கிடையாது. இந்த ஸ்டேட் பெருசா அந்த ஸ்டேட் சின்னது கிடையாது. தமிழ்நாடு 200 சொச்சம் தான், பாண்டிச்சேரி 400 சொச்சம் கிரைம் ரேட்ல. அப்ப அது சிலாகிச்செல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஒன்று, மதுவிலக்கு பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. அது ஃபுல் அண்ட் ஃபுல் மது.
ரேஷன் கார்டு அங்க இருக்கு, ரேஷன் கடை இருக்கு. ஆமா, இருக்கு. சில இடங்கள்ல வந்து ரேஷனுக்கு பதிலா பணம் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அது யூனியன்ங்க. எஸ். டெல்லி என்ன சொல்லுதோ அதுபடி அங்க நடக்குது. இங்க இருக்கிற மாதிரி கிடையாது. நம்ம தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட் அசம்பிளி கிடையாது, பவர்ஸ் கிடையாது. அங்க ஸ்டேட் அசம்பிளி இருக்குதே தவிர அது எல்லாமே லெப்டினன்ட் கவர்னர் கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயம். அப்ப பாண்டிச்சேரிக்கு நீங்க வேற ஒரு பாலிடிக்ஸ் தான் பேசணும். அப்பவும் தாவேகா ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் அங்க முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லணும். புஷி ஆனந்த். அது சொல்லலையே. ஆமா, சொல்லல. விஜய் கிடையாதுல்ல. விஜய் நிச்சயமா விஜய் கிடையாது. அப்போ பாண்டிச்சேரி பாலிடிக்ஸை பத்தி அவருக்கு புரிதல் இல்லைங்கிறதுனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 10 நிமிஷத்துல முடிச்சிட்டாரு. ஓகே சார். தமிழ்நாடு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.